நண்பர்களை வரவேற்கிறோம். நான் உங்களுடைய ஒற்றன், உங்களுக்கான ஒற்றன். இந்த காணொளியில் ராமாயணம் சொல்வதை விட ராவணனைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதை தெரிந்து கொள்ள நாம் இன்னும் பல யுகங்களுக்குப் பின்னால் செல்ல வேண்டும். முதலில் ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் உள்ள தொடர்பைப் பற்றி சுருக்கமாகப் பார்ப்போம். ராமர், சீதை மற்றும் லட்சுமணன் ராமனின் மாற்றாந்தாய் கைகேயின் விருப்பப்படி காட்டில் வாழ்ந்து கொண்டு இருந்தனர். ஒரு நாள் ராவணனின் தங்கை சூர்ப்பனகை ராமரைப் பார்த்தாள். அவள் ராமன் மீது ஆசை கொண்டாள். அவளுடைய காம எண்ணங்களை பூர்த்தி செய்ய ராமனை பெற விரும்பினாள். இந்த எண்ணத்திற்காக அவள் ராமனை அணுகினாள். ஆனால் ராமன் தன் மனைவிக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்தான். மேலும் அவன் ஏகபத்தினி விரதத்தில் இருப்பதாக விளக்கினான். அவள் எதையும் கேட்காமல் தன் ஆசைக்காரர்களுக்கு ராமர் வேண்டும் என்று வற்புறுத்தினாள். அந்த பெண்ணை காயப்படுத்த ராமர் விரும்பவில்லை. அதனால் லக்ஷ்மணனிடம் கேட்கும்படி கூறினார். பிறப்பிலிருந்தே லக்ஷ்மணன் கோபகுணம் கொண்டவன். சூர்ப்பனகை காம எண்ணத்திற்காக அவனை அணுகும்போது அவன் கோபமடைந்து அவளது மூக்கை வெட்டினான். சூர்ப்பனகை உடல் மற்றும் மனரீதியாக காயம் அடைந்தாள் மற்றும் அவள் மூத்த சகோதரர் ராவணனை நோக்கி ஓடினாள். ராவணன் முன் அவள் தன் நிலைக்கு பழிவாங்க விரும்புவதாகவும் ராவணனின் கைகளில் அவர்கள் இறந்துவிட வேண்டும் என்றும் கேட்டாள். இதைக் கேட்ட ராவணன் கோபமடைந்து அவர்களைக் கொல்ல நேரடியாகச் சென்றான். அங்கு அவர் சீதையைப் பார்த்தார். சீதையை மனைவியாகப் பெற விரும்பினார். இதற்காக அவர் தனது சிப்பாய் ஒருவரை பயன்படுத்தி நாடகம் செய்து சீதையை கடத்தினார். சீதாவை காணவில்லை என்று தெரிந்த பிறகு ராமன் சோகமாக எல்லா இடங்களிலும் சீதையை தேடினான். இறுதியாக அனுமன் மற்றும் சுக்ரீவன் உதவியுடன் சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார். அதன் பிறகு அவர் கடலில் பாலம் கட்டி இலங்கை சென்றார். இறுதியாக மாபெரும் போருக்குப் பிறகு ராவணனின் தம்பியான விபீஷணன் உதவியுடன் ராவணனைக் கொன்று சீதையை இலங்கையிலிருந்து மீட்டான். இந்த காணொளிக்காக நான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று கதையை சுருக்கியிருக்கிறேன். ராமாயணம் பற்றிய முழு விவரங்கள் வேண்டுமானால் கருத்துக்களில் குறிப்பிடவும் ராமாயணத்திற்கான விரிவான வீடியோவை உருவாக்குகிறேன். இதுவரை நாம் பார்த்த ராமாயண கதையில் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் மற்றும் மிக பெரிய விஷ்ணுவின் எதிரி. ஆனால் பல யுகங்களுக்கு முன்பு ராவணன் மிகப்பெரிய விஷ்ணுவின் பக்தன். ராவணனும் கும்ப கர்ணனும் ஜெய மற்றும் விஜயா என்னும் நாமத்தில் வாழ்ந்து வந்த காலம் அது. இருவரும் கடும் தவம் புரிந்து இறுதியாக விஷ்ணுவை திருப்திப்படுத்தி அவருடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்ற வரத்தைப் பெற்றனர். அவர்களின் விருப்பப்படி விஷ்ணு அவர்களை தனது நுழைவு காவலர்களாக ஏற்றுக்கொண்டார். இப்படியே ஆனந்தமாக விஜயா மற்றும் ஜெயா இருக்க ஒருநாள் மகாவிஷ்ணு, நான் உறங்க செல்கின்றேன் என்று கூறிவிட்டு படுகைக்கு சென்றார். அந்த நேரம் குமாரர்கள் என்று அழைக்கப்படும் 4 பால ரிஷியின் திருமாலை காண வைகுண்டம் வந்தனர். ஜெயாவும் விஜயாவும் அவர்களை வெறும் குழந்தைகளாக நினைத்து செல்ல அனுமதி மறுத்து கடுமையாக நடந்து கொண்டனர். இதனால் குமாரர்கள் கோபமடைந்து ஜெயாவுக்கும் விஜயாவுக்கும் சாபம் கொடுத்தனர். தங்கள் தவறை உணர்ந்த ஜெயா மற்றும் விஜயா குமாரர்களிடம் மன்னிப்பு கேட்டனர். ஆனால் ஒருமுறை சாபம் கொடுத்தால் திரும்பப் பெற முடியாது என்றனர் குமாரர்கள். அந்த நேரத்தில் வந்த மகாவிஷ்ணு நிலைமையை அறிந்து சாபத்திற்கு 2 வழிகளை வழங்கினார். அதாவது 1, 7 முறை மகாவிஷ்ணு பக்தராக பிறக்க வேண்டும் அல்லது 3 முறை மகாவிஷ்ணு எதிரிகளாகவோ பிறக்க வேண்டும். உங்கள் கடைசி ஜென்மத்தை முடிக்கும்போது நீங்கள் இருவரும் வைகுண்டத்திற்கு திரும்புவீர்கள். இறுதி முடிவு ஜெயா மற்றும் விஜயாவின் கைகளில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் பரஸ்பரம் விவாதித்த பிறகு மகாவிஷ்ணுவுக்கு 3 முறை எதிரிகளாக பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஏனென்றால் நாங்கள் பகைவர்களாகப் பிறந்தால் பக்தர்களாகப் பிறப்பதை விட வைகுண்டத்தை மிக விரைவில் அடைவோம். ஒவ்வொரு ஜென்மத்திலும் எங்களை உங்கள் கைகளாலேயே கொல்ல வேண்டும் என்ற வேண்டுகோள் எங்களிடம் உள்ளது என்றார் ஜெயா. திருமாலும் சம்மதிக்கவே அவர்களின் பயணமும் தொடங்கியது. அவர்கள் முதல் ஜென்மத்தில் ஹிரண்யாக்ஷனாகவும் ஹிரண்யகசிபுவாகவும் பிறந்தார்கள். அவர்கள் வராக மற்றும் நரசிம்ம அவதாரங்களால் கொல்லப்பட்டனர். இரண்டாவதாக அவர்கள் புகழ்பெற்ற ராவணன் மற்றும் கும்பகர்ணனாக பிறந்தனர். அவர்கள் விஷ்ணுவின் ராம அவதாரத்தால் கொல்லப்பட்டனர். மூன்றாவது மற்றும் இறுதி ஜென்மத்தில் அவர்கள் சிசுபாலனாகவும் தண்டவக்ரராகவும் பிறந்தனர். இந்த ஜென்மத்தில் விஷ்ணுவின் மிக சமீபத்திய அவதாரம் பகவான் கிருஷ்ணர் இந்த இருவரையும் கொன்றார். மூன்றாவது ஜென்மத்தில் இறந்த பிறகு மீண்டும் விஷ்ணுவுடன் இணைந்தனர். இதுவே ராவணனின் கதை. உண்மையில் ராவணன் அரக்கன் அல்ல, ஆனால் மகாவிஷ்ணுவின் சபிக்கப்பட்ட பக்தன் மட்டுமே. ஏனெனில் இவை அனைத்தும் மகாவிஷ்ணுவின் லீலைகள் மட்டுமே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.